என்று இருக்கிறது. நிறைய கண்டுபிடிப்பான். அவன் வாழ்கிற வாழ்க்கையில அர்த்தம் இல்லை. நிறைய கண்டுபிடிச்சுட்டான். நம்முடைய முன்னாள் ஆளுநர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மின்சாரம் நின்று விட்டது. அவர் அப்பதான் ஆல்வா எடிசனை பற்றி பேசிட்டு இருந்தார். ஆல்வா எடிசன் தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சான். அப்பதான் மின்சாரம் நின்று விட்டது. இன்னைக்கும் அமெரிக்காவில் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த நாளில் ஒரு 5 நிமிடம் அமெரிக்க திருவிடம் முழுவதும் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளையும் அவருடைய பிறந்த நாளை நன்றி தெரிவிப்பதற்கு 5 நிமிடம் அணைத்து விடுவார்கள். எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கருவியும் அணைச்சிருவாங்க அமெரிக்காவில். தமிழ்நாட்டில் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அதிக மதிப்பு வைத்திருக்கிறார். 5 மணி நேரம் 5 மணி நேரம் நாம் நினைக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்தில் சார்பெழுதி அவர் தான் கண்டறிந்தான். பெருமைக்குரிய அரிமா சங்கத்தின் மதிப்புக்குரிய சொந்தங்களே, அவரிடத்தில் கேட்டார்கள், இனிமேல் பிறப்பதாக இருந்தால் எப்படி பிறக்க விரும்புவீர்கள் என்று கேட்டார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நோபல் பரிசு வாங்கினா, தூங்காமல் பணியாற்றினா, டைரி எடுத்து இடுக்கலாம், எடுத்து கடந்து வைக்குவான். அப்படி தன்னை மறந்து உழைத்தான். நிறைய டிஸ்கவரி கண்டுபிடிச்சான். அடுத்து என்னவாக பிறக்க விரும்புகிறீர்கள் கேட்டான். அப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான், நான் இன்னொரு பிறவி எனக்கு வாய்ப்புமானால் நான் பிளம்பராக பிறக்க விரும்ப வேண்டாம். ஏன் என்று கேட்டார்கள். ஒரு விஞ்ஞானியாக வாழ்ந்த வாழ்க்கையில் நான் எதையும் உணரவில்லை. என் இதயம் எதையும் அன்பினால் நனையவில்லை. ஆகவே ஒரு சராசரி குடிமகனாக, ஒரு பிளம்பராக நான் வாழ விரும்புகிறேன் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். ஓடிப்போல் தேடலாம். ஆனால் செல்வம் தேடுவது பெரிய பொருட்கள். தம்பி எஸ்டி சொன்னது மாதிரி கண் ஜாடை காட்டினால் என் காலனியில் நாளைக்கு வரும் 100 கோடி. தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கிற மரியாதை தான். எல்லோரையும் விலைக்கு வாங்க முடியும். தமிழ்நாட்டில் விலைக்கு வாங்க முடியாத ஒரே ஆள் நான்கில் சந்தர்ப்பட்டுதான். பணம் வந்துடும். ஆனா நான் கேட்கிற பணம் வந்துடும். பணத்தால் எதை வாங்கலாம்? உணவை வாங்கலாம், பசியை வாங்க முடியுமா? பணத்தால் நீ மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? பணத்தால் நீ தொடர்புகளை பெறலாம், ஆனால் நண்பர்களை பெற முடியுமா? பணத்தால் நீ வேலையாட்களை பெறலாம், விசுவாசத்தை பெற முடியுமா? பணத்தால் நீ தோன்றி வரும் இன்பங்களை அனுபவிக்கலாம், ஆனால் அன்பை நீ பெற முடியுமா? இந்த பணம் எதற்கு என்றால் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, பாதி செலவழிப்பதற்காக. பிறக்கும் பொழுது கொடுப்பதில்லை, இறக்கும் பொழுது கொடுப்பதில்லை. இடையில் குறித்த செல்வம் எம்பிரான் தந்திருக்கிறது கருதாமல் கொடுக்கையாக இருக்கும் கிராமத்துக்கு எச்சுரிமைக்க செய்தமை கேட்டப்படுகிறது. பெரிய கவிஞன் பாரதி ஒரு தமிழிலக்கிய வரலாற்றில் காற்று வெளிச்சம் உள்ள இடத்திற்கு தமிழ் கவிதையை கொண்டு வந்து சேர்த்தவன். நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு தமிழின் சோம்பலை குறித்தவன். அடிமையாகவே பிறந்தும் அடிமையாகவே வரைந்தும் ஆன்ம சுதந்திர கீதம் இசைத்தவன். மோனை கால்களால் முத்தமிழை நிறுத்தியவன். யானை கால்களால் அடிபட்டு இறந்தவன். திருவள்ளிக்கேணி யானை தின்று தீர்த்துவிட்ட தமிழரும் தமிழ் கரும்பு. கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு கவிதை ஆயுதமாக ஏந்தியவனுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி அமலில் இருந்த காலத்தில் அவனுக்கு தமிழ்நாட்டில்
இடமில்லை. தஞ்சம் என்று அவன் பாண்டிச்சேரிக்கு சென்றான். இப்பொழுது பல பேர் பாண்டிச்சேரிக்கு போகிறார்கள், அதற்காக அல்ல. அவன் தஞ்சம் என்று போனான். அவன் போன பொழுது பெரிய ராஜ கவிஞன் அவன். அவனுடைய வேட்டி அழுக்கு படிந்திருந்தது. அவன் எப்பொழுது கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் சட்டை கொண்டு ஒரு கோட்டு போட்டிருப்பான். கோட்டு கிழித்திருந்தது. ஐயா மணி போட்டிருப்பார், கோட்டு போட்டிருப்பார், கோட்டு கிழித்திருந்தது. தலையில கம்பீரமான இந்தியாவுக்கு உச்சியில் இமயம் இருப்பது மாதிரி ஒரு தலைவாக இருந்தது. அழுந்து தொங்கிக் கொண்டிருந்தது. முறுக்கு மீசை உண்டாசு கவிஞன். இந்த கலையில கிழிந்த கோலத்தில் தான் அவன் பாண்டிச்சேரியில் அந்தி சாய்கிற வேளையில் கடற்கரையில் அவன் நடந்து வருகிறான். சண்முகம் செட்டியார் அவரை பார்க்கிறார். பார்வையை பார்த்துட்டாரு. நீ வாழ்ந்து